அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கல்வி ஞானத்தை பற்றி. அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கினார்கள். ஒரு சில சஹாபாக்களை தவிர்த்து மற்ற அனைவரையும் விட இவர்களுக்கு தனிப்பெருமை இருந்தது. இவர் ஏக காலத்தில் குர்ஆனை மனனம் செய்தவராகவும் அதன் விரிவுரையாளராகவும் ஹதீஸில் புலமையும் கடினமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறும் நுண்ணறிவும் பெற்று திகழ்ந்தார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரும் சஹாபாக்கள் இவர்களிடம் ஷரியத் சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அபு மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, எங்களிடையே ஏதாவது பிரச்சனை தோன்றினால் அதற்கான தீர்வை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நாங்கள் வேண்டுவோம். அவர்களும் உடனடியாக அதனை தீர்த்து வைப்பார்கள். இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், அனைத்து ஆண்கள் மற்றும் உம்மஹாத்துல் முஃமினீன்களின் கல்விகளை ஒன்று திரட்டினாலும் இவற்றை விட, அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் கல்வியே விசாலமாக இருக்கிறது. தீனின் 4 பகுதி இவர்களே சாரும் என கூறப்படுகிறது. இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களையும் அன்னலாரின் அறிவுரைகளையும் பரப்புவதையே தமது வாழ்நாளின் லட்சியமாக கொண்டிருந்தார்கள். இவர்கள் 2210 ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள். இதனால்தான் இவர்களை முஸ்லீம்களின் முஹசினே உம்மத், அதாவது சமுதாய உபகாரி என அழைக்கப்படுகிறது. இவர்கள் ஹிஜ்ரி 58ஆம் ஆண்டு மதினாவில் வஃபாத்தானார்கள். இரவு நேரத்தில் ஜன்னத்துல் பக்கீல் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முழு உம்மத்தின் சார்பாக சிறந்த நற்கூலியை வழங்குவானாக. ஆமீன். அதான் பாருங்கள், இதில் ஒரு விஷயம் முக்கியமாக பதிவு செய்கிறாங்க பாருங்கள். கல்வியிலேயே 4 பகுதி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் மொத்த சஹாபாக்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து, ஏன் இவங்கள்ட்ட இருந்து தான் அதிகம் வெளிப்படுதுன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், சகோதரர்களே, ஆண் பெண் பார்க்கும்போது பாதி சட்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெண்கள் சம்மந்தமாக நபிசாசர் அவங்க இவங்க மனைவிமாராக இருந்ததுனால அந்த ஹைலுடைய காலம், நிஃபாஸுடைய காலகட்டத்தில் என்ன எப்படி நடந்துக்கணும் ஒரு பெண் அப்படிங்கிற அதிகமான விஷயங்கள் இவங்க தான் நபிசாசர் நெருக்கமாக இருக்காங்க. நபிக்கு தான் எல்லா தகவலுமே முதலில் வருது. அப்போ எடுத்தவனே எந்த பெண்ணையும் நபிசாசலம் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட தான் பகிர முடியும். அப்படி பகிர்ந்ததில் பெண்கள் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் அதிகமாக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சேருது. அப்போ உம்மத்தில் பாதி பேர் யாருக்கு? பெண்கள் தான் இருக்காங்க. அப்போ அந்த பெண்களுக்கான சட்டம் இவங்கள்ட்ட வருவதன் காரணமாக, இவங்க மக்களுக்கு எடுத்து வைப்பதன் காரணமாக சொல்லப்படுகிறது, கல்வியில் 4 பகுதி, ஒட்டுமொத்த ஷரியத்தில் ஒரு பகுதி, அதாவது மிகப்பெரிய ஒரு தொகை இது அன்னை ஐஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட தான் வெளியாகுது அப்படி என்பதாக சொல்லப்படுது. அப்போ எவ்வளோ சட்டங்கள் நமக்கு பெண்களுக்காக இறங்கியிருக்கு, நம்ம ஹதீஸுகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எவ்வளோ அதை படிக்க வேண்டிய தேவைகள் நம்முடைய குடும்பத்தார்கள் பெண்கள்கிட்டையும் இந்த சமுதாய பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குங்கிறத நம்ம செஞ்சு பார்க்கணும். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். புயல் வரும் என அறிவித்தல். அபு ஹுமைத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாவது, தபுக் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் குரா என்னும் பள்ளத்தாக்கில் சென்றடைந்ததும், இன்றிரவு படுவேகத்துடன் புயல் ஒன்று வீசும், எனவே அந்நேரம் யாரும் நிற்க வேண்டாம், ஒட்டகம் வைத்திருப்பவர்கள் அதை கயிறால் கட்டி போடவும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அவ்வாறே அன்று இரவில் கடும் புயல் வீசியது. ஒருவர் நின்றுவிட்டார். புயல் அவரை தூக்கி சென்று தையி என்ற மலையில் போட்டுவிட்டது. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஹஜ் யாரின் மீது கடமை? எவர்கள் அங்கு சென்று வர சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹ்வுக்காக அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமையாகும் என அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. சிரமத்தை எளிதாக்கும் துஆ. வேலையில் சிரமம் ஏதும் தோன்றினால் இந்த துவாவை ஓதவும். அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லவ் வ அன்த தஜஅலுல் ஹுஸ்ன இதா ஷிஅத சஹ்லன். யா அல்லாஹ், நீ இன்றி எந்த வேலையும் எளிதாகுவதில்லை, நீ நாடினால் கடின துன்பமும் எளிதாக மாறிவிடும். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சூரத்துல் இஹ்லாஸின் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களிடம் உங்களில் எவராவது குர்ஆனில் 1/3 பங்கை ஓரிரவில் ஓத முடியுமா என கேட்டதும் அது எவ்வாறு இயலும் என்றார்கள் சஹாபாக்கள்.
அதற்கு அன்னலார் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா குர்ஆனின் 1/3 சமமாகும் என பகர்ந்தார்கள். அபு தர்தார் அலி அல்லா அறிவித்ததாக முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ குல் ஹுவல்லாஹ் சூரா நம்ம அதிகமாக ஓதுவது பெரும் நமக்கு பலனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. 8வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி குழப்பம் விளைவித்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹுடனும் அவருடைய தூதருடனும் போர் புரிந்து குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்களுக்குரிய தண்டனையாவது அவர்கள் கொல்லப்படுதல் அல்லது சிலுவையில் அறையப்படுதல் அல்லது மார்கால் வெட்டப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல். இது அவர்களுக்கு உலகில் ஏற்படும் இழிவாகும். மறுமையில் அவர்களுக்கு மிக கடினமான மேதனையும் உண்டு என சூரா மாஇதாவிலே அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. அல்லாஹ்வின் விருப்பம் உலகம் இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் இவ்வுலகத்தின் நிலையில்லா பொருட்களை விரும்புகிறீர்கள், அல்லாஹ்வோ உங்களுக்கு நிலையான மறுமையை நாடுகின்றான் என சூரா அன்ஃபாலில் அல்லாஹ் கூறுகிறான். இதன் விளக்கமாவது, மனிதன் எந்நேரமும் உலகை சம்பாதிப்பதே பரபரப்பாக இருக்கின்றான். ஆனால் உலகத்தை விட மறுமையை தான் அதிக நாட வேண்டும் என அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ஏனென்றால் மறுமை நிலையானது. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. முதன்மையாக உயிர் பெறுபவர்கள். நாம் இவ்வுலகில் கடைசியாக வந்தோம், ஆனால் மறுமை நாளன்று நாம் தான் முதன்மையாக உயிர் பெற்று மஹசருக்கு வருவோம் என்று அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். தூக்கம் வராமைக்கு சிகிச்சை, அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கான சிகிச்சையை சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலாரிடம் வந்து தமக்கு தூக்கம் வருவதில்லை என முறையிட்டார்கள். அன்னலார் இந்த துவாவை ஓதுமாறு கூறினார்கள். அல்லாஹும்ம காரத்தின் நுஜூமு வ ஹதஅத்தின் அயூனு வ அன்த ஹய்யுன் கய்யூமுன் யா ஹய்யுன் யா கய்யூமு அனிம் ஐனி வ அஹ்தில் லைலி. யா அல்லாஹ், நட்சத்திரங்கள் மறைந்தன, கண்கள் நிம்மதி அடைந்தன, நீ நிலையானவனே, எனது கண்களை உறங்க வைத்து எனது இரவை நிம்மதியாக்குவாயாக என்பது இதன் அர்த்தமாகும். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் பேசும் பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயத்தையே பேசுங்கள். நீங்கள் பேசும் பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயத்தையே பேசுங்கள். அல்லாஹ்வின் உறுதிமொழியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் நினைவு கூர்ந்து நடந்து கொள்ளும் பொருட்டே அல்லாஹ் உங்களுக்கு இவற்றை ஏவுகிறான் என சூரா அல் அன்ஆமிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நிலைமை நமக்கு ஏவினானோ அதன்படி நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டும் அல்லாஹ் தவிர்ந்திருக்கிறபடி ஏவினானோ அதை ஒன்று தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம நேர்க்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.